ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதா உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத எங்கள் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்கே 2-3 பேருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ நான் அங்கே இருப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் தாமே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறவராய் நீர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிரசனத்தில் ஆண்டவரே களை கூர்ந்து உம்மை ஆராதித்து உம்மை துதித்து பாடுவதற்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும், எங்களுடைய இருதயத்தை தொடட்டும். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த ஆராதனையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் செபிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நாம மட்டுமே உயர்ந்திருக்கட்டும், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தரே மகிமைப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் என்று சொல்லி நல்ல அழகான ஒரு பாடல் எங்களோடு கூட சேர்ந்து நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி
நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. ஒரு காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் ஒழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் ஒழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரை என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரை என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு
ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், அப்படிதானுங்களே. ஆண்டவர் இதுவரை நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். பஸ்ஸில் போகிறாங்க, பஸ்லேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ளாகவே திடீர்னு மரித்து போகிறார்கள் என்று சொல்லி, நல்லா ரோட்டில் நடந்து போகிறாங்க, ஒரு நிமிஷத்தில் அவளுடைய உயிர் பிரிந்து போய் விட்டது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் மட்டுமே பாதுகாப்பாய் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மை கண்ணின் மணி போல காக்கிற ஆண்டவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாக்கிறவர், கண்ணின் மணியை போல எங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறவர். உன்னை தொடுகிறவன் என்னை கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி வசனம் இருக்கிறது அல்லவா? அப்படியாய் கண்குள்ள நம்மை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நம்மை, ஆமென், அரவணைத்து வருகிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ நன்மைகளை செய்தீரே, எவ்வளவோ ஸ்தோத்திரம், அற்புதங்களை எங்களுடைய வாழ்வில் கர்த்தர் செய்து வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். இயேசுவின் நாமம், கிறிஸ்தேசுவின் நாமம், வானம் பூமிதனில் மகிமையோடு இருக்கும் உன்னதர் நாமம், மாந்தர்கள் போற்றுகிற நாமம், விண் தூதர்கள் வாழ்த்துகிற நாமம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே என்று சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம், மாந்தர் போற்றும் நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம், பூவுலகர் போற்றும் மேன்மையான நாமம், பூவுலகர் போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே,
வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னதர் நாமமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ஓ நல்ல 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 முழு பலத்தோடு கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ராஜா. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாருமே நம்ம எழும்பி நிற்கலாமே. எல்லாருமே எழும்பி நின்று ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நாமம் வாழ்கப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். இந்த சர்வ வல்லமை படைத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்தலாங்களா? ஹல்லேலூயா. நல்லா உங்க சத்தம் அதிகமாகட்டுமே. உங்க சத்தத்தை அதிகப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நல்ல முழு பலத்தோடு சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆமென் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை காத்தீரே, இதுவரை நடத்தினீரே, இதுவரை எங்களை எல்லாவற்றிலும் பொறுப்படுத்திக் கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியினால கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியினால நிச்சயம் ஆண்டவர் உயர்த்தப்படுவார். ஓ ரிவாலா ஷஹலதலபலதனலமா. ஓ
ஹalleluya ஹalleluya நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல 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 விடுதலையா நல்ல ஸ்தோத்திரம். ஒரு அசைவோடு ஜீவனோடு சத்தத்தை உயர்த்தி உர்ரபா ஷிஹாலதனலபோ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்ல 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 அவருடைய நாமத்துல கட்டுகள் முறிக்கப்படும். அவருடைய நாமத்துல விடுதலை உண்டு. அவருடைய நாமத்துல பிசாசுகள் நடுநடுங்கும். அவருடைய நாமத்தினாலே விடுதலை நிச்சயம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மறைந்து போகும். இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்த 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 எல்லா சத்ரு வைத்திருக்கிற மறைவான கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போவதாக. ஹalleluya ஹalleluya. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ ரஷஹலே தேலேபாதனலரபோதுனரோ உமக்கு நன்றி அப்பா. ஆமென். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் அவர் கிறிஸ்துவில் நாள் பரியந்தம் அவை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுடையவர். துவங்கினது ஆண்டவர். ஆமென். அதை நிச்சயமாய் நடத்தி முடிப்பார். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ நாங்க எங்களோடு கூட இருக்கிற தேவன், நீர் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்களேன், நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. ஓ நீர் நல்லவர், நல்லவரே, சர்வ வல்லவரே. உம்முடைய கரங்கள், உம்முடைய பலத்த கரம் எங்களை தூக்கி எடுக்கும். ஆமென். உம்முடைய கரம் எங்களை ஹalleluya விழாதபடிக்கு எங்களை நிலைநிறுத்தும். எங்களை ஏங்கின கரம் சொல்லுங்க, எங்களை ஏந்தின கரம், எங்களை உயர்த்தி தப்புவித்த கரம். எத்தனையோ முறை தகுதியே இல்லை என்றாலும் ஆமென் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்தினாரே. ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்களே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே,
இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவரை உயர்த்தி சொல்லுங்களேன். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை உயர்த்தி விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா. ஓ தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ஆமென், ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத காரியங்கள், நீ அறியாதவைகளும் உனக்கு எட்டாதவைகளுமான பெரிய காரியங்களை நான் உன் வாழ்வில் செய்வேன். உன் குடும்பத்தில் நான் செய்வேன், உன் வேலை ஸ்தலங்களில் நான் செய்வேன். நீ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் நான். சர்வ வல்லமையுடைய தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். நீங்க பாடுங்களேன். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். இன்னும் ஒரே ஒரு முறை. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில் அப்படியா விவரிக்க முடியாதவைகளை செய்வதற்காய் உம்மை உயர்த்துகிறோம். ஓ நன்றி ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் மோசே. ஆனா ஒரு கட்டத்துல வனாந்தரத்திலேயே மோசே இல்லை. ஆனாலும் மோசே ஏற்படுத்தின சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர், ஆமென், அவர்களோடு கூட இருந்தது போல, ஆமென், இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை மோசே இல்லாத சூழ்நிலையோ, ஒருவேளை தன்னன் தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும்
உம்மை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயமே நாமும் அருகில் எந்துரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஹல்லேலூயா 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 ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கரங்களை கும்பிட்ட வண்ணமாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது. தேவன் என் கூட இருக்கிறா. தேவன் என் பட்சத்துல தான் இருக்கிறா. ஹல்லேலூயா. எனக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத சத்துருக்கள் மத்தியில நான் வெட்கப்பட என் தேவன் விட மாட்டார். நீ வெட்கப்பட ஒரு நாளும் கர்த்தர் விரும்புவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக ஆமென் ஆனந்த களிப்பை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல, துயரப்பட்ட இடத்துல, வேதனை நிறைந்த இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன். நான் உன்னோடு கூட இருந்து ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை ஆமென் கர்த்தர் உயர்த்தினது போல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எங்களை உயர்த்துகிறவர், எங்க கூட இருக்கிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை நடத்தி செல்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிரசனத்தை ஆண்டவரே அதை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு உடைய பிரசனத்துக்குள்ள நாங்கள் களி கூற உதவி செய்யும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 107, பழைய ஏற்பாடு பக்கம் 739, 14 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள்.
அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாளின் ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கீங்க தானே? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆமென். கொஞ்சம் தூரமாக இருந்தால் நேருங்க, பார்த்து கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம். பக்கத்தில் இருந்தால் கையை கொடுத்து ஆமாம் நல்லா சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான ஆராதனையிலே நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தவும், ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருந்தபடியினாலே நம்மை நேசித்து இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்மோடு பேச இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நம்மோடு பேசினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இப்படி நம்ம என்ன செய்யணும்? அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளை பல சூழ்நிலைமைகளை அறிந்து நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது அநேகரை அணைத்து ஆசீர்வதித்தார், பலரை அழைத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாவிகள் என்று சொல்லி உலகத்திலே ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்களையும் ஆண்டவர் அணைத்து கொண்டார். அவர்கள் மனம் திரும்புவதற்காக அவர் சொன்ன காரியம், இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. சகிவு என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். சகிவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. நம்மளையும் அப்படிதான் பல இக்கட்டான நிலைகளிலே ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை அணைத்து நாம் நினைப்பதற்கு அதிகமான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்ல என்று சொன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் உட்கார்ந்து இருந்தோம், ஏதோ பார்த்து விட்டு போய்விட வேண்டும், அவரை ஏதோ ஒரு சூழ்நிலைமையிலே நாம் அறிந்துவிட்டு கடந்து சென்று விட வேண்டும். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய தெரியுமா? அந்த இடத்துல தான் பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. ஏதோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்திருப்போம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தனிமையாக நம்ம இருந்துட்டு இருப்போம், நம்ம வேதனையை நினைத்து அழுது கொண்டிருந்திருப்போம். ஆண்டவர் நம்மை வந்து பெயர் சொல்லி நம்மை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை தேற்றியிருப்பார். அல்லேலூயா. அந்த இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு வருத்தம், இந்த வருத்தம் மனிதனுடைய வாழ்க்கையில் பாரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. எது நிமித்தமாய் வருத்தம்? மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகள் நிமித்தமாக மனம் வருந்தி கொண்டிருக்கிறது, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லது ஏமாற்றத்தின் நிமித்தமாக வருத்தம் உண்டாயிருக்கிறது. தான் நினைத்த காரியத்திலே அநேக வெற்றி இல்லாமல் அல்லது தோல்வியை காண்கிற போது வருத்தம் உண்டாகிறது. அல்லது சில சூழ்நிலைமைகள் அப்படியே தேங்கி நிற்கிறபடினாலே வளர்ச்சியை காணாமல் வருத்தம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா. அழைப்பதற்குள்ள வல்லமை ஒரே ஒருவருக்கு தான் உண்டு, அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்மை அழைக்கிறதற்குள்ள உரிமை அவருக்கு மாத்திரம்தான் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர் மாத்திரம் அல்ல, அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தவர், உலகத்தையே படைத்தவர். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சிலர்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க, ஆனால் ஏமாத்தி விடுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். உலகத்துல நாம் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நம்மளை அழைப்பாங்க,
ஆனால் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள். இன்றைக்கு பலவிதமான அழைப்புகள் வரலாம். நீங்கள் என்ன தேவை இருந்தாலும் என்னை பாருங்கள் என்று சொல்லி சில நேரங்களில் நம்மளிடத்தில் நயமாய் பேசுகிறவர்கள் அவருடைய அழைப்பை கேட்டு போனால் அவர்கள் ஆமாம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்லுகிற செய்தி தான் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. நம்ம அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் போதெல்லாம் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் நம்மளோடு வந்து இருந்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு, ராத்திரி 2 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு எழும்பி அவரை தேடி பாருங்கள். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறவர் அல்ல, நமக்காக எல்லா நேரமும் எந்த நேரமும் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வருத்தங்கள் பல நேரங்களில் வரலாம். அது இன்னென்ன நேரம் என்று கிடையாது. சில நேரங்களில் ஒரு பாரம் வந்துச்சுன்னா நமக்கு தூக்கமே வராது. ஏதோ ஒரு வேதனை வந்துச்சு, சமாதானம் குறைஞ்சி போச்சு, குடும்பத்தில் ஒரு சரியான சூழ்நிலைமை இல்லை, வேலை செய்கிற இடத்துல சரியான நிலை இல்லை, நம்ம படிக்கிற இடத்துல சரியான ஒரு சூழ்நிலைமை இல்லை, ஏதோ ஒரு இடத்தில் சமாதானம் குறைந்து போகிறது என்றால் அன்னைக்கு தூக்கமே வராது. ஆனால் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எந்த நேரம் ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகனே மகளே, நீ எப்பொழுதும் என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. அதை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை செய்கிறதற்குள்ள வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மை அழைத்தவர் அப்படியே நம்மளை சும்மா விட்டுட்டு போகிறவர் அல்ல. நம்மை அழைத்தவர் என்ன நோக்கத்திற்காக அழைக்கிறாரோ, அல்லது நாம் எப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறோமோ அந்த பாரத்தை நீக்கிறதற்குள்ள ஒரு பவர் அல்லது ஒரு வல்லமை உடையவராக அவர் இருக்கிறபடினாலே நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஆண்டவரை நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் வருத்தங்கள் இருந்தால், வருத்தத்தின் பாரத்தை நீங்கள் சுமக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆகவேதான் இந்த பகுதியில் 2 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொன்னா இவர்கள் இளைத்து போனவர்கள். இளைத்து போகிறது என்று சொன்னால் ஆறுதலற்றவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஏமாற்றத்தினாலே மிக கடினமான ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இளைத்து போயிருக்கிறவர்கள். நம்மிலும் பலவிதமான காரியங்கள் நம்மளை இளைத்து போக பண்ணி இருக்கலாம். என்னென்ன சூழ்நிலைமைகள், நாம் பல வருஷங்களாய் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு வேலை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் இளைத்து போய் விடுகிறோம். நம்முடைய வீட்டில் சில காரியங்கள் நன்மையாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற போது அது சரியான நேரத்தில் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் இளைத்து போய் விடுகிறோம். நாம் எதிர்பார்க்கிற சில முடிவுகள் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் இளைத்து போய் விடுகிறோம். யார் இளைத்து போகின்றார்கள்? பலவிதமான தூர பயணங்கள் அல்லது ஒருவேளை சில காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கட்டத்தில் இளைத்து போய் விடுகிறார்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவீனம் வருகிற போது மனிதன் இளைத்து போய் விடுகிறான். இங்கே வேதத்தை பார்க்கிற போது இளைத்தவர்களை அழைக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இளைத்து போய் இருக்கிறீங்களோ, ஒருவேளை மனுஷனை குறித்து பார்க்கிற போது நல்லா இருக்கும் போது மனுஷன் எட்டி பார்ப்பான், ஆனா டல்லாயிட்டோன்னா எட்டி நிற்பான். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி 10 மனுஷங்க 10 பேர் கூட்டமா வந்து உங்களை சுத்தி வருவாங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட். நம்ம செழிப்பா இருக்கிற போது மனுஷன் நம்மளை பார்க்கறதுக்கு ஓடோடி வருவாங்க. என் குடும்பத்தினர் கூட அப்படிதான். இன்னைக்கு நாம் நல்லா இருக்கும் போது நம்மளை தேடி ஓடி வர்றாங்க, நம்மளை சுத்தி வர்றாங்க. ஆனால் நாம் இளைத்து போய் இருக்கிற போது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைமை நம்மை களைத்து போய் நிற்கிற போது அவர்கள் தூர நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்லது நம்மை குறித்து பரிகாசம் செய்கிறவர்களாக மாறி போய்விடுகிறார்கள். இதுதான் உலகம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நாம் இளைத்து போயிருக்கிற நேரத்தில், களைத்து போயிருக்கிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு விடக்கூடாது, என் ஜனங்கள் வேதனைப்படக்கூடாது. ஒன்று தெரியுமா? நாம் எப்பொழுதெல்லாம் சில நேரங்கள் அழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் வேதனைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு உறவு பெருகி கொண்டிருக்கிறதையும் உணர முடியும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு அப்பதான் என்ன செய்யணும்? அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவருக்கு ஒரு வேதனை இருந்தது, ஒரு வலி இருந்தது, ஒரு வியாதி இருந்தது. அதை குறித்து ஆண்டவரிடத்துல கேட்பார், ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு மாறுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா அது அப்படி இருக்கட்டான என் கிருபை உன்னோடு கூட இருக்கும், அதை தாங்குகிற பலத்தை நான் உனக்கு தருவேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் அங்க பவுல் சொல்லுகின்றார், இந்த காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இது இல்லைன்னா ஒருவேளை நானும் அவரும் உறவுல கொஞ்சம் பிரிஞ்சிருவோம் போல இருக்கு. இந்த வேதனை அப்போ என்ன செய்கிறது, கொஞ்சம் குத்துறதுனால தான் நான் யாரை பார்க்கிறேன். ஆமா, அப்பதான் சொல்றாரு, இது இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா, இது இருக்கிறதுனால நான் அவரை ஆமேன் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற ஒரு மகிமை பெற்றிருக்கிறேன், அதை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? அல்லேலூயா. சில நேரங்களிலே சில வருத்தங்கள் நம்மை ஆண்டவரோடு நெருங்குவதற்காக, சில நேரங்களில் நமக்குள் இருக்கிற சில பாரங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக, ஆண்டவர் இந்த உலகத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, மனிதன் எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறவராக காணப்பட வேண்டும். மனிதன் எப்பொழுதும் தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நம்ம எப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போகாதபடி, கர்த்தருடைய அழைப்பை விட்டு தூரம் போகாதபடி, அவருக்குள்ளே அப்படியே எல்லா காரியங்களையும் பழகி கொண்டு வருகிறோமோ, அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சில காரியங்களை மாற்றி நமக்கு முழுமையான இளைப்பாறுதலை கொடுப்பார். அந்த இளைப்பாறுதலை கொடுக்குறவர் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, உலகத்திலே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, பாவங்கள் களைய களைய களைய, கர்த்தருக்குள் பரிசுத்தமாக சுபாவங்கள் மாற மாற கர்த்தர் அதன் இளைப்பாறுதலை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அந்தந்த காலங்களுக்குள்ள ஒரு கட்டத்தை நாம் கடந்து வருகிற போது ஒரு விதமான இளைப்பாறுதல், இன்னொரு கட்டத்தை நாம் கடந்து வருகிறது ஒரு இன்னொரு விதமான இளைப்பாறுதலை கொடுத்து முடிவிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, பரலோகத்திலே ஒரு மகா பெரிய நித்திய இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை துதியுங்க, நல்லா துதியுங்க. எதை ஆண்டவர் செய்தாலும் நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக தான் செய்கிறாரை தவிர அது தீங்குக்காக அவர் செய்கிறவர் அல்ல, நம்மை தண்டிப்பதற்காக செய்கிறவர் அல்ல, நம்ம வேதனைப்படுத்துவதற்காக செய்கிறவர் அல்ல. சிலதை அனுமதித்து ஆண்டவர் நம்மை எங்க அழைக்கிறார் தெரியுமா, இளைப்பாறுதல், பரம இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம அழைக்கிறார். அதனால கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதுங்க. ஆமேன், சத்தமா சொல்லுங்க ஆமேன். கர்த்தர் நல்லவருங்க, அவர் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. எதை அனுமதித்தாலும் நம்மளை சரி பண்ணுவதற்காக தான் நமக்கு அனுமதிப்பாரே தவிர அவர் நம்மளை ஒரு நாளும் அழிப்பதற்காகவோ அல்லது கஷ்டப்படுத்துவதற்காக அனுமதிக்க மாட்டார். நீங்க சரியாயிட்டீங்கன்னு சொன்ன அந்த காரியத்திலிருந்து அவர் மாறி விடுவார், இளைப்பாறுதலை கொடுத்து விடுவார். அப்ப நாம் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய சுபாவங்களிலே நாம் சரியாக வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய நடக்கைகள் மாற வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம எல்லா செயல்களும் மாற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் அதை தான் சொல்கிறார், செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், நன்மையான பாதையிலே நடங்கள், கர்த்தருக்கு பிரியமாக இருங்கள். இப்படி மாற மாற ஆண்டவர் தம்முடைய இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்புள்ளவர்களை ஆண்டவர் அழைத்து அழைத்து இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்து ஏதோ ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வச்சு இருக்கிறார். உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்காக தான் மீண்டும் சொல்லுகிறார், இளைத்து போயிருக்கிற என் பிள்ளைகளே, களைத்து போயிருக்கிற என் பிள்ளைகளே, பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா. நீங்க யாரையும் தேடி போகாதுங்க. இந்த உலகத்துல எந்த மகிமையை, எந்த காரியத்தையோ அல்லது உலகத்தில் எந்த வல்லமையோ நீங்க வல்லமை என்று சொல்லி எந்த இடத்தையோ நீங்க தேடி போனா அதற்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. காரணம் என்ன? இளைப்பாறுதலை கொடுக்கிறதற்குள்ள வல்லமை இயேசுக்கு மாத்திரம்தான் உண்டு, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. கரங்களை தட்டி நல்லா, அவர் இளைப்பாறுதலை கொடுத்தால் அது நித்திய இளைப்பாறுதலா இருக்கும். அவர் இளைப்பாறுதலை கொடுத்தால் அதற்கு பின்பு எந்த சோதனைகளும் நெருங்க கூடாதபடி ஒரு நித்திய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அதனால இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த இளைப்பாறுதலை தாருங்கப்பா, எனக்கு அந்த இளைப்பாறுதலை தாருங்க. பூமியில இருக்கும் போதும் இளைப்பாறுதல் தருகிறவர், இந்த பூமியின் வாழ்க்கையை முடிக்கிற போதும் இளைப்பாறுதலை தருகிறவர். அதற்கு ஒரே தகுதி நம்முடைய ஆண்டவர் தான். அவரை பிடிச்சுக்கிடுங்க, அவர் மேல நம்முடைய பாரத்தெல்லாம் வைங்க. சங்கீதக்காரனுடைய புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். படியுங்க. 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தள்ளாடவே விட மாட்டார்.
இது ஒருவேளை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆமீன் சங்கீதக்காரனால் எழுதப்பட்ட ஒரு ஆமீன் சங்கீதம். கர்த்தருடைய மகிமை தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தாவீதுக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. அவன் பாரப்பட்ட வேதனைகள் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில் இருந்து அவர் சவுலுக்கு பயந்து ஓடின அநேக காரியங்கள் உண்டு. அப்படியானால் ஒரு வருத்தத்தின் பாரம், வருத்தத்தை சுமந்து சுமந்து ஓடுகிறார். ஒவ்வொரு நாளும் பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து ஓடுகிறார். நன்மை நடக்கும் என்று எதிர்பார்க்கிற போது நன்மைக்கு பதிலாக தீமைதான் நடந்தது. தனக்கு ஒரு ஆதரவு, தனக்கு ஒரு ஆமீன் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி ஓடுகிற போது அவர் அடைக்கலமாய் தேடி போகிற குகைகளுக்குள்ளே, மலைகளுக்குள்ளே அவனை தேடி சவுல் கொல்லுவதற்கு வகை தேடின அந்த பாரமான செய்திகள் தான் வந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவர் சொல்ல, எந்த இடத்திலும் அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவார். அல்லேலூயா! அதிபயங்கரமாக இருக்கும். வேதனை மரணத்தின் விளிம்பு தன் பக்கத்தில் இருந்ததை போல இருக்கும். அவமானம் தன்னை நெருங்கி வந்ததை போல இருக்கும். பொல்லாத சூழ்நிலைமைகள் தன்னை எதிர்த்து வந்தது போல இருக்கும். சில நேரங்கள் அவருக்கு வந்த வேதனைகள்லாம் பயங்கரமானதுங்க. சவுல் கோலியாத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். சவுல் மாத்திரமல்ல, சவுலுடைய படைகளே நடுங்கி கிடக்கிறது. அப்போ தனி ஒரு மனிதனாய் போய் கோலியாத்தை விழத்தட்டுகிறார். யாரு? நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரா? நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரா? நல்லது செய்தார். அந்த தேசத்தையே காப்பாற்றுவதற்காக தனி ஒரு மனிதனாய் போய் நின்றார். அவரோடு ஆண்டவர் இருந்தபடினாலே ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஜெயம் எடுத்தார். இப்போ இந்த மனுஷன் என்ன செய்யணும்? சவுல் தூக்கி வச்சு கொண்டாடணும். அப்படிதானே? அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கொண்டாடுவோமா கொண்டாட மாட்டோமா? தலையை ஆட்டுறோம், ஆனால் நமக்கு வந்தாதான் தெரியும் நம்ம கொண்டாடுவோமா கொண்டாட மாட்டோமான்னு சொல்லி. ஒருத்தன் நல்லா ஆகுறது மற்றவங்களுக்கு இப்போ என்ன செய்யாது? பிடிக்காது. அதான் உலகம். ஒரு மனுஷன் நல்லா போயிட்டு இருக்கான், நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்கானா அடுத்த மனுஷனுக்கு என்ன செய்யாது? அது யார் கொண்டு வர தெரியுமா? பிசாசு கொண்டு வரது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்திலேயே அங்கே ஒரு பாட்டு பாடப்படுகிறது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி ஒரு சத்தம் வந்தது. அவ்வளோதான். ஆமா, சவுலுக்கு இருதயத்துக்குள்ள யார் போயிட்டான்? பிசாசு போயிட்டான். காய்மர காயாக அவனை என்ன செய்தாராம்? பகைக்க ஆரம்பித்து விட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றைக்கு அந்த சத்தம் வந்ததோ அன்றைக்கு சவுல் மாறிவிடுகிறார். என்ன செய்திருக்கணும்? என் தேசத்தை காப்பாற்றின ஆமீன் மகனே என்று சொல்லி அவனை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். என் பயத்தை மாற்றினவனே, எனக்கு சவாலா, இந்த தேசத்திற்கு சவாலா இருந்தவனை அழித்து போட்டவனே, நீதான் அல்லவா பெரியவன் என்று சொல்லி அவன் மேல ஒரு பெரிய அக்கறை உள்ளவனாக அவனை உயர்த்துகிறவனாக இருக்கணும். மாறாக என்ன நடக்கிறது தெரியுமா? அவனை கொல்லுகிறதற்கு வழி தேடினான் என்று சொல்லி வேதத்தில் பல இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சவுல் தாவீதை எந்த அளவாய் வகை தேடி கொல்லணும்னு நினைச்சாலும் சவுலுக்கு கையில தாவீதை கர்த்தர் ஒரு நாள் விட்டு கொடுக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காரணம் என்ன தெரியுமா? தாவீது தன் பாரத்தை, தாவீது தன் காரியத்தை ஆமீன் கர்த்தர் மேல வைத்து விட்டபடினாலே, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டபடினாலே கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? சில வருத்தத்தின் காரியங்கள், சில பாரமான அனுபவங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை பல பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, உங்களை அவமானப்படுத்துவதற்காக, உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக, உங்களை நஷ்டப்படுத்துவதற்காக, உங்களை தொடர்ந்து சில பிரச்சனைகள் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ராத்திரியில ஆண்டவருடைய மேல, கர்த்தர் மேல உங்கள் பாரத்தை வச்சிடுங்க. அப்பா, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க இருந்தால் போதும், நீங்க என்னோடு பேசுங்க, என் காரியத்தை நீங்க பார்த்து எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அதை லகுவாக்குவதற்கு, அதில் இளைப்பாறுதலை கொடுக்கிறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும் என்று சொல்லி உங்கள் பாரத்தை மனுஷனிடத்துல சொல்லாம கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் அதெல்லாவற்றையும் மாற்றி போடுவான். பாரம் என்பது சாதாரண காரியம் அல்ல. நம்மளை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது. புலம்பல் 5:5 படியுங்கள். புலம்பலின் புஸ்தகம் எரேமியா புலம்புகிறார். 5:5 அவர் சொல்லுகிற காரியம், பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு என்னதில்லை? இளைப்பாறுதலே இல்லை. பாரத்தை சுமக்க சுமக்க நோவு உண்டாகிறது. பாரம் அதிகமாக அதிகமாக வேதனை உண்டாகிறது. அழகா சொல்ல, கழுத்து வலிக்கிறது ஐயா, கழுத்து வலிக்கிறது. இந்த முழு சரீரத்தினுடைய வேதனையினுடைய மொத்த காரியமும் எங்க இருக்கும் தெரியுமா? கழுத்து பகுதியில தான் இருக்கும். ஒரு மனுஷன் அதிகமாய் களைப்பாக அல்லது உழைத்து விட்டு வேதனையாக வந்தாருன்னு சொன்னா அவனுக்கு முதலாவது வேதனை எங்க தான் வரும்?
ஆமாம் சொல்லுவாங்க, அதுக்கு தான் கழுத்தை பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம தலையை கொஞ்சம் அப்படி சாய்ச்சி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா அதுக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம், கால் வலி கை வலியோட காட்டிலும் இந்த கழுத்து வலி என்பது, ஏன்னா பாரம் முழுவதும் அங்கதான் என்ன செய்கிறது? வருகிறது, உண்டாகிறது. எவ்வளவுதான் நீங்க உழைச்சிட்டு வாங்க, ரொம்ப தூரம் நடந்து விட்டு வாங்க, நல்லா உழைச்சிட்டு வாங்க, முதலாவது நமக்கு உண்டு. அதனால தான் ஆண்டவர் அழகான ஒரு நல்ல இளைப்பாறுகிற போது முதலாவது நம்முடைய தலை, காலை தூக்கி எங்க வச்சாலும் கையை தூக்கி வச்சாலும் இளைப்பாறுதல் கிடையாது. ஆனா தலையை நீங்க கொஞ்சம் சாட்சி பாருங்க, முழு சரீரத்துக்கே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அது ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகள் எனக்கு தந்ததற்காக நன்றி. அல்லேலூயா. அதனாலதான் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறத காட்டிலும், அல்லது ஒருவேளை நடந்து, அல்லது ஒரு இடத்துல நீங்க அமைந்திருந்து ரெஸ்ட் எடுக்கிறதை காட்டிலும், நீங்கள் படுத்து உங்களுடைய தலைகளை சாய்த்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல கிடைக்க ஒரு மகா பெரிய இளைப்பாறுதல். ஆமென். அது மகா பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த வசனம் சொல்கிறது, என் கழுத்து நோவுகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. நீங்க நோவுகிறது வேதனையா இருக்கிறது என்று சொல்லுகிறீங்களே, எல்லா காரியத்தையும் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து நான் பேசுகிற போது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில வேதனைகளை குறித்து ஆண்டவர் இவ்வளவு நேரம் நமக்கு விளக்கினார். இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது இது சுமையான, ஆமேன், வேதனையான சுமையாக, ஆமேன், வேதனையான ஒரு பாரமான ஒரு சுமையாக இருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற போது நமக்கு வேதனை உண்டாகிற ஒரு சுமை, சுமக்க கூடாத ஒரு சுமை, சுமக்க முடியாத ஒரு சுமையாக இருந்தது. ஆண்டவர் அதில் இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆனால் மறுபக்கத்தில் பார்க்கிற போது இன்னும் சில காரியங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சுமக்க வேண்டிய சில சுமைகளை, ஆமீன், சுமப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதை சுமக்கிற போது வருத்தம் உண்டாகலாம், அதை சுமக்கிற போது வேதனை உண்டாகலாம், அதை சுமக்கிற போது ஒரு பாரம் உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? அப்படிப்பட்ட சுமைகளை சுமக்கிற உங்களுடைய பாரத்தையும் நான் மாற்றி இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக மோசே என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசே, மோசே என்று சொல்லி அழைத்தார். அழைத்த உடனே அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை ஒருவேளை மோசே பார்க்கிற போது அதிகமான ஒரு பாரமான காரியத்தை பார்க்கிறான். ஆண்டவர்கிட்ட பல முறைகளில், பல வழிகளிலே அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பல காரியத்தை சொல்ல, ஆண்டவரை நான் தகுதி கிடையாது, நான் திக்குவாயும் மந்தனாம் உள்ளவன், நான் எம்மாத்திரர், இப்படி எல்லாம் சொல்லி சில காரியத்தை சொல்றார். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. அந்த மோசையை அழைத்து அந்த பொறுப்பை மோசையினிடத்துல கொடுக்கிறார். மோசே ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த பொறுப்பா இருந்தாலும் அதை ஒருவேளை எப்படி செய்தார் தெரியுமா? மிகுந்த வருத்தத்தோடு தான் செய்தார், பாரத்தோடு தான் செய்தார். காரணம் என்ன? ஜனங்கள் முறுமுறுப்புகள், ஜனங்களை நடத்த முடியல. ஒரு கட்டத்தில் மோசையை சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நடத்துவது எனக்கு பெரிய பாரமா இருக்குது ஐயா. இந்த ஜனங்களை நடத்துறது, ஆமா, இன்னைக்கெல்லாம் நிறைய, ஆமா, கணவன் மனைவி 2 பிள்ளைங்க தான் வீட்டில். ஆனா ஐயா மாரு என்ன சொல்றாங்க தெரியுமா? குடும்பத்தை நடத்திட்டு போறது எனக்கு அவ்வளோ பெரிய பாரமா இருக்குது. அம்மா மாரு ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போடுறதுல எனக்கு ரொம்ப பெரிய பாரமா இருக்கு. எத்தனை பேருக்கு? ஒரு புருஷன், அவரும் இப்போ ரொம்ப சாப்பிட மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப சாப்பிட முடிய லெவலில் இல்லை. அந்த காலங்கள்லாம் வட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. வட்டில் தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அந்த காலம் வட்டலா வட்டையா, இங்கே என்ன சொல்லுவீங்க? பெரிய சாப்பாடு பாத்திரம் ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லு குவியல் போல் இருக்கும். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு, ஒரு குடும்பம் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆமாம், அப்படி ஒரு ஆள் சாப்பிட்டா அந்த குடும்பத்தில் எத்தனை பேர்? கணவன் மனைவி 12 பிள்ளைங்க குறைஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பிள்ளைகள் குறைஞ்சது? அப்படி சொல்லுங்க. அதுக்கு மேலே இருந்திருக்கும். குறைஞ்சது 12 பிள்ளைகள். இந்த அம்மா அதற்கு அத்தனை பேர் இருக்கும். ஒரு ஆள் எவ்வளவு சாப்பிடும்? எவ்வளவு சாப்பிடும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போல்லாம் சும்மாலாம் கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன துண்டு பிரெட்டு, ஆமாம், ஒரு சின்ன ஆஃப் ஆயில் அப்படின்னு நைஸாக போயிடுது. அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தூக்கி போட்டு உள்ளே போட்டு அது சும்மா கொதிச்சு ஜம்முனி வரும், அது கப்புனி ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அவ்வளோதான் சாப்பிட முடியுது இன்னைக்கு.
ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற அவங்கெல்லாம் ஒரு நாளும் சொல்லல இது பாரமா இருக்குது இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பாசமா நினைச்சு அந்த குடும்பத்திற்கு எல்லா காரியத்தை செய்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு சின்ன குடும்பம், புருஷன் எவ்வளவு சாப்பிட்றாரு, பிள்ளைங்களை சாப்பிட சொன்னாலும் சில நேரம் சாப்பிட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை, நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! என்ன சந்தோஷம் பாருங்க. பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை சாப்பிட கொடுத்தாலும் நோ மம்மி, வேண்டாம் மம்மி, பசிக்கல மம்மி, எஸ்கேப் ஆறதே இருக்கு. எவ்வளவு கிருபை நமக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் இருக்கிற நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பாரமா இருக்குது குடும்பத்தை நடத்திட்டு போறதுக்கு. ஏன் இந்த காரியங்கள்? பொல்லாத பிசாசானவன் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைமையிலே குடும்பங்களை வஞ்சித்து இருக்கிறான். அது ஒரு பாரமான சொல், நடத்த முடியல. அப்படின்னா நினைச்சு பாருங்க, மோசே அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தி செல்றதுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், பாரப்பட்டிருப்பாருன்னு சொல்லி. ஐயா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்து அந்த பொறுப்பில் சில பாரங்கள் இருந்தால் அவரே நம்மை நடத்திட்டு போவார். அந்த பாரத்திற்கும் இளைப்பாறுதலை கொடுத்துறதுக்கு கர்த்தருடைய வல்லமை உண்டு. அதை நீங்கள் சுமந்து செல்லுகிற போது ஆண்டவர் அந்த காரியங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட மோசையை தான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் இளைப்பாற பண்ணுகிறார். கவலையோடு இருப்பார். சில நேரம் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறார் மோசை. ஆண்டவர்கிட்ட பேசுவார், துணிச்சலா பேசுவார், கொஸ்டின் கேட்பார். ஆனாலும் பொறுமையா ஆண்டவர் என்ன செய்தாரு? பதில் கொடுப்பார். சில நேரம் ஆண்டவரை மோசையை கூடுவார். எப்பா நீங்க வரலன்னா நாங்க போக மாட்டோம். உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். அப்ப மோசை சொல்றதுக்கெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு அவருக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு வல்லமை இருந்தன்னு சொன்னா காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வேலையை பாரம் இருந்தாலும் அதை பாரமா நினைக்காத ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் மோசைக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா! செய்து பார்ப்போம் ஐயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவர் கொடுத்த வேலை அது பாரம்தான், அது பாரம்தான். நமக்கு அவர் கொடுக்கிற வேலைகள் சொல்ல பாரமான காரியம் தான். ஆனா அது பாரமா நினைக்காதங்க. சுவிசேஷ ஊழியம் பாரம். மற்றவங்களுக்கு போய் மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ள நடத்துறது ஒரு பாரம். ஊழியம் பாரம். உலக காரியங்களை, ஆமென், ஊழிய காரியங்களை செய்கிறது பாரமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது பாரமா இருக்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறதை செய்தா நமக்கு பாரமா இருந்தாலும் அதற்குள்ள ஒரு இளைப்பாறுதலை நமக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா! நான் ரொம்ப மோசையை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. அவர் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்வார். ஒரே ஒரு இடத்துல தான் கொஞ்சம் பேசிக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா அதை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு அவசரத்துல போய் என்ன செய்தாரு? அடிச்சுட்டாரு. ஆனால் ஆண்டவர் விடலைங்க. கடைசியில் அவருடைய மரணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அது. அவருடைய மரணத்துல மோசை அடக்கம் பண்ணினது யார் தெரியுமா? கர்த்தரே மோசை அடக்கம் பண்ணினாராம். இந்த உலகத்துல எந்த ஒரு சரித்திரத்திலும் எழுதப்படாத ஒரு காரியம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார், எலியாவை எடுத்துக்கொண்டார், மோசையையோ அவரே அடக்கம் பண்ணார். அந்த இளைப்பாறுதலை விட பெரிய இளைப்பாறுதல் என்னங்க வேணும்? கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை நம்பின பிள்ளைகளை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! நம்புவே இயேசுவை சொல்லுங்க. நம்புவே இயேசுவை. எல்லாரும் சத்தமா நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. ஒரு முறை கூட. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். சொல்லுங்க. நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.
கிருபை. ஹல்லேலூயா. அவர் எனக்கு எதை சொன்னாலும் நான் செய்வேன். ஏன்னா அவரை நம்பும் போது அவர் சொல்லுகிற காரியத்தை நான் ஏற்று செய்ய முடியும். அல்லேலூயா. அதை செய்தால் அவர் நமக்கு பட்சமா இருப்பார், நம்மோடு கூட இருப்பார், நமக்கு இளைப்பாறுதலையும் தருவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில காரியங்களை பார்க்கிற போது முதலாவது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களோடு சுருக்கமாக நான் பேசி, இந்த 3 காரியமும் பாரமாக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் வழி நடத்தி அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்ததையும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்து நம்மையும் அதற்கு அர்ப்பணித்து கடந்து செல்ல போகிறோம். 3 விதமான பாரம், ஆனால் அந்த பாரத்தை ஏற்றவர்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைத்தது என்பதை குறித்து இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேசத்தை குறித்த ஒரு பாரம். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? நமக்கு தேசத்தை குறித்த ஒரு பாரம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேசத்தில் உள்ள ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற போது, தேசத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பொல்லாத சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லுகிற போது, தேசத்திலே தேவனுக்கு விரோதமாய் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிற போது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேசத்தின் மேல் ஒரு பாரம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆபகுக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படியுங்கள். ஆபகுக் 1:1 படியுங்கள். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இங்கே ஆபகுக்குள்ளே ஒரு பாரம் எழும்புகிறது. என்ன பாரம்? தேசத்தின் காரியங்களை குறித்த ஒரு பாரம். அடுத்த வசனத்தை படிங்கம்மா. அதே அதிகாரத்தில் 2வது வசனம். கர்த்தாவே, எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? கொடுமையின் நிமித்தம் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நடக்கிற சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக பொல்லாங்கருடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டார்கள். யார் ஒப்புக் கொடுத்தது? கர்த்தரை ஒப்புக் கொடுத்து விட்டார். பாவம் பெருகினது நிமித்தமாய் பொல்லாத சூழ்நிலைமைகள் வந்துவிட்டது. இப்பொழுது ஆபகுக் இதை குறித்து பார்க்கிறார். ஐயோ, இது தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, கல்தையருடைய கையிலே அகப்பட்டு இப்படி மோசம் போய் கொண்டிருக்கிறார்களே, கல்தையர்கள் இவர்களை துன்பப்படுத்துகிறார்களே. வேதம் சொல்லுகிறது அவர்களை துன்மார்க்கன் என்றும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீதிமான்கள் என்றும் பேசுகிறார். 4வது வசனத்தை படிங்க. ஆபகுக் 1:4 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்பட்டிருக்கிறது. தேசத்தை பார்க்கிறார். அழுகை. யார் அழுது கொண்டிருக்கிறார்? நீதிமான் அழுது கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எதனால தெரியுமா? துன்மார்க்கன் அவர்களை சுற்றி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாரம் ஆபகுக்குள்ளே வந்தது. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை, வெளியே சென்று ஆண்டவரை குறித்து பேச முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான சக்திகள் தேசத்தில் எழும்பி கிடக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்க முடியல விடுதலையோடு. இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு வெளியே சென்றால் ஒரு கூட்டம் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது. யார் அந்த கூட்டம்? துன்மார்க்க கூட்டங்கள், பிசாசுடைய கூட்டங்கள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதபடி சவால் விட்டு கொண்டிருக்கிறது. என்ன சவால்? இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்திய தேசத்தில் இருந்து யாரை வெளியே அனுப்பிடுவோம்? யாரையா? யாரு இடத்தை யாரு கொண்டாடுறது? கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தேசம், அதை மீட்டெடுத்து கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்க. தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கன் என்ன பேசுகிறான் தெரியுமா? வளைந்து கொண்டு இவர்களை அழிப்போம், இவர்களுடைய ஆதாரங்களை அழிப்போம், இவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுவோம். அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்களை அழிக்கிறான், சுதந்திரத்தை அழிக்கிறான், எல்லாவற்றையும் அழிக்கிறான். ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். யாரை தேடுகிறார் தெரியுமா? தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்திற்காக திறப்பிலே நிற்பதற்கு ஒருவரை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லி. எசேக்கியேல் 22:30 படிங்கம்மா. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏன் துன்மார்க்கன் வளைந்து கொண்டிருக்கிறான்?
ஏன் துன்மார்க்கன் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான்? ஏன் துன்மார்க்கன் எழும்பி நின்று கொண்டிருக்கிறான்? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு துன்பப்படுத்தப்படுகிறார்கள்? சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற மிஷனரிகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிஷனரி தளங்களில் ஆலயங்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்திலே எத்தனையோ ஆலயங்கள் தீக்கிரையாகிவிட்டது. ஏன் இந்த காரியங்கள்? திறப்பில் நின்று ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டு போகிறது. ஐயா, அதுதான் ஆபகுக்குள்ளே ஒரு பாரம் வருகிறது. இந்த தேசம் இப்படி பாழாய் போய் கிடக்கிறதே, இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் துன்மார்க்கன் மேய்ந்து கொண்டு இருக்கிறானே, இதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2வது அதிகாரத்துக்குள்ள வந்தீங்கன்னா, காவல் அரணிலே ஏறி அவன் என்ன செய்யறான்? காத்திருக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே பதில் தாரும். அழகா ஒரு பாட்டு பாடும், பதில் தாருமே பதில் தாருமே. அதே போல ஒரு காவல் அரண்ல மேலே ஏறி, காவல் அரண் என்று சொன்னால் அந்த தேசத்தின் முக்கியமான ஒரு இடம், ஒரு அமைதியான இடம். அந்த இடத்துல தான் அந்த தேசத்தினுடைய காவலாளி இருப்பார். அவர் போய் அந்த இடத்தை செலக்ட் பண்ணி என்ன செய்திருப்பார் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார். அந்த 2வது வசனத்துல படித்தோம், அவரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி. ஆனால் ஆங்கில வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது அவரை நோக்கி கதறி அழுதான் என்று சொல்லி, கூக்குரலிட்டான். He cried. ஆண்டவரை நோக்கி அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். தேசத்தின் மேல ஒரு பாரம் அவருக்குள்ள வந்தது நிமித்தமாய் இந்த காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியத்தை எல்லாம், இந்த சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டு ஆபகுக்கு சில காரியங்களை விளக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த சம்பவங்கள்? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? ஏன் இதை குறித்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நமக்குள்ளே தேசத்தை குறித்த ஒரு பாரம் எழும்ப வேண்டும். ஏனென்றால் நாளைய தினத்திலிருந்து நம்முடைய சபையில், நம்ம ஆலயத்தில் 40 நாள் உபவாசம் நடக்க போகிறது. நான் ஒன்றே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றையா, தாபகுக்கை போல கதறுகிறவர்கள் எழும்புங்கள். தேசத்தை குறித்த பாரமுடையவர்கள் எழும்புங்கள். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு எழும்புங்க. இத்தனை நாள் கூப்பிட்டோம் வரல, இந்த நேரமாவது ஓடி வாருங்க. ஏதோ ஆட்கள் சேர்க்கிறதற்காக அழைக்கவில்லை, தேசம் அழிந்து போகாமல் இருக்கிற ஜெபிக்கிறதற்காக அழைக்கிறோம். ஐயா, இன்னும் மௌனமா இருக்கிறோமோ? இந்த ஆலயத்தில் நடக்கிற உபவாச கூட்டத்தில் ஒரு நாள் கூட, ஒரு கூட்டத்தில் கூட வராதவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம்? அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து நான் எப்படி இறங்க முடியும்? இதை குறித்த பாரம் உங்களுக்கு இல்லையே. ஏன் பாரம் வரணும் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்முடைய அமைதி கெடுக்கப்படும், நம்முடைய சமாதானம் கெடுக்கப்படும். ஏற்கனவே பிசாசு வஞ்சகமான வார்த்தையை சொல்றான். இந்த உலகத்துல யாரும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, இந்த தேசத்துல யாரும் கர்த்தரின் நாமத்தை சொல்ல முடியாது என்று சொல்லி பொல்லாத பிசாசுனுடைய நாமங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அப்படி எழும்புகிற பட்சத்தில் நம்முடைய அமைதி கெடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நீங்க அமைதியான ஜீவனம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சமாதானமா இந்த இடத்துல இருக்கணும். அவர் கொடுத்த தேசத்துல இருக்கணும். நமக்கு வேற தேசம் கிடையாது. கர்த்தர் எந்த தேசத்தை கொடுத்தாரோ அந்த தேசத்துல நம்ம உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? யார் எக்கேடு கட்டு போனா என்ன, எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல, இந்த தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாரத்தோடு ஜெபிக்கணும். நாளை தினம் நீங்க வாருங்க. நான் சொல்ல போனா 40 நாளும், ஒருவேளை உங்களுடைய வீட்டு காரியம் கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 40 நாளும் வந்து தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்க சைலண்ட் ஆயிருக்கிறத பார்த்தா, ஆமா ரொம்ப வாக்கு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, வாக்கு பண்ணலைன்னா சில நேரம் வாக்கு பண்ண வைப்பார். ஆமா, அவர் கொடுக்க நினைத்ததை எவரும் என்ன செய்ய முடியாது. ஆமா, அவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். அவர் கொண்டு வந்தா ரொம்ப பயங்கரமா கூட்டிட்டு வருவாரு, ரொம்ப வித்தியாசமா கூட்டிட்டு வருவாரு. சில நேரம் பல்லாக்கள் எல்லாம் தூக்கிட்டு கூட்டிட்டு வருவாரு. பல்லாக்கில் ஏறுறதுக்கு முன்ன ஒழுங்கா வந்து சேரணும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா. ஒருவேளை வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், சனிக்கிழமையிலேயாவது வாருங்க. அல்லது ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த 40 நாட்களில் என்றைக்காவது 3 நாள் உங்களுக்கு விடுப்பு எடுக்க முடிஞ்சுன்னா விடுப்பு எடுத்து வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. விடுப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க யோசிக்கிறீங்க. 3வது பகுதி நான் பேசும்போது உங்களுக்கு விடுப்பு கிடைக்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு எங்க வேலை பார்க்குறீங்களோ அவங்கள உங்களை மாலை போட்டு அனுப்பி விடுவாங்க. போயிட்டு வா சகோதரனே, எனக்காகவும் போய் ஜெபம் பண்ணிட்டு வான்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சம்பளத்தோடு கூடிய விடுப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா. என்ன சத்தத்தை காணும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்னத்தோட கூடிய விடுப்பு கிடைக்கும்?
சம்பளத்தையும் கொடுத்து உங்களை கூட்டத்துக்கு அனுப்புவாங்க, உபவாச கூட்டத்தை. எதுக்கு தெரியுமா? எனக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி உங்களை வழி அனுப்பி ராஜ மரியாதையோடு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆபகுக்கினுடைய பாரம் தேசத்தின் மேல வந்தது. ஏன் தெரியுமா? தேசத்திற்காக, தேசத்தின் ராஜாக்களுக்காக ஜெபிக்கிற போது நம்ம வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2-3 வசனங்களை படிங்க பாப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும், எல்லா மனுஷன் சொன்னா துன்பப்படுத்துகிறவன், கஷ்டப்படுத்துகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், நீங்க பாக்குறீங்களா வெளியே போனா அவங்கள வித்தியாசமா பாக்குறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. அல்லேலூயா. இதுதான் இளைப்பாறுதல். அமைதல் தான். இளைப்பாறுதலுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அமைதி, சமாதானம். ஆமா, இப்படி எல்லாம் ஆங்கிலத்துல பார்க்க போனா ஓய்வு, ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல. ஐ வில் கிவ் ரெஸ்ட். இன்னொரு மொழியாக்கத்தில் சொன்ன கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆறுதல், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். அப்படின்னா ஒரு அமைதியான வாழ்க்கை. அதான் சொல்ல, நீங்கள் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு அமைதலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமா? முதலாவது ராஜாக்களுக்காகவும். படிங்க அந்த வசனத்தை. ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு முன்ன நம்ம ராஜாக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே. அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அமைச்சர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மந்திரிகள், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்கள், ஆமா ஐபிஎஸ் ஆபீசர், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் காரியங்கள் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள முறைச்சி பார்க்காதுங்க, அவங்களுக்காக முழங்கால் படுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டிராபிக் போலீஸ் சரியா டிராபிக்ல நிக்கலன்னு சொன்னா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சாத்தியம் ஐயா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நம்ம அமைதியாய் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம அமைதியாய் இந்த உலகத்தில் ஜீவனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம அமைதியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை பொய்யுரைக்கிற காரியம் அல்ல. இதற்குள்ள இளைப்பாறுதல் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தெய்வ மனிதன், ஆமென், அங்கே ஆமென் ஸ்காட்லாந்து தேசத்திலே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாராம். ஏனென்றால் ஸ்காட்லாந்து தேசம் அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துக்குள்ள இருந்த தேசம். ஸ்காட்லாந்து தேசம் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சூழ்நிலையிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு தேசம். அந்த நேரத்தில் ஜான் நாக்ஸ் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், இல்லையே நான் சாகிறேன் என்று சொல்லுவாராம். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும் ஐயா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு வீட்டில் சண்டை வந்தா சொல்றோம், என்ன சொல்றோம்? உனக்கு வாக்கப்பட்டதை அப்படித்தானே சொல்லுவீங்க. சொல்றது சரிதானே? அந்த வார்த்தை சரிதானே? அது கெட்ட வார்த்தை இல்லைல்ல? ஆமா ஆமா. உன்னை கட்டி வச்ச நாள்ல இருந்தே எனக்கு நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், முழுசா நான் செத்துட்டேன்னா இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளே சொல்றாங்க, உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு என்னங்க அதுக்கு வருத்தம்? பிசாசு இன்னைக்கு எல்லாத்துக்குள்ள வருத்தத்தை கொண்டு வந்துட்டான், பாரத்தை கொண்டு வந்துட்டான், வேதனை கொண்டு வந்துட்டான். சில நேரம் அந்த வேதனை அதிகபட்சம் ஆகிற போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சாகிறது நல்லது. அந்த மனுஷன் என்ன செய்யறான் தெரியுமா? தேசத்திற்காக பாரப்பட்ட ஆண்டவரே தேசத்தை கொடுங்க, இல்லைன்னா என்ன செய்யறேன்? அந்த வைராக்கியம் எங்க இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஜீவன் சாதாரணமா போக கூடாது, கர்த்தருடைய மகிமைக்காக போகணும்னு சொல்லி நம்ம எழும்பிட்டோம்னு சொன்னா நம்ம விரும்புறத கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டதுக்கெல்லாம் சாகணும்னு சொல்லண்டாங்க, கர்த்தர் காணவிருப்பதற்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும். அல்லேலூயா. அதனால நம்ம ஜீவனை நஷ்டமும் குப்பைன்னு நினைச்சு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அப்படி நினைச்சு தேவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மனுஷன் அப்படி ஜெபம் பண்ணார். ஸ்காட்லாந்து நகரத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்றாரு, மந்திரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக ஜெபம் பண்றாரு.
அவருடைய சம்பவத்தை அந்த அவருடைய வரலாற்றை நீங்க படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய ஒரு ராணி, அவங்க பேர் மேரி. அந்த மேரி எப்படி கூப்பிடுவாங்களா தெரியுமா? ரத்த வெறி பிடிச்ச மேரின்னு கூப்பிடுவாங்களா. என்ன பேரு? நம்ம ஊர்ல எதையாவது யாரையாவது அப்படி சொல்றீங்களா? உங்க வீட்டில் யாரையாவது அப்படி எல்லாம் பேசுறீங்களா? சில கொடூரமானவங்க இருப்பாங்க. இந்த அம்மா அவ்வளவு கொடூரமான ஆளு. தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கர்த்தரை ஆராதிக்க அல்லது உலகத்துல யாரும் அந்த தேசத்துல யார் பார்த்தாலும் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஆமா, எல்லாரும் கூப்பிடுவாங்க. இந்த அம்மாவை பார்த்தாலே அல்லது இவங்க பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. அவ்வளவு ரத்த வெறி பிடித்த அந்த மேரி ராணி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எந்த ராணுவத்துக்கும் பயப்பட மாட்டேன், எந்த தேசத்தினுடைய எப்படிப்பட்டவர்கள் எழும்பி வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆனால் ஜான் நாக்ஸினுடைய முழங்காலை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது. என் உடலெல்லாம் தீப்பற்றி எரிந்தது போல இருக்கிறது. அவர் முழங்கால் படியிட்டால் எனக்குள்ளே ஆமென் அனல் பற்றி எரிந்து என் சரீரமே எரிந்தது போல இருக்கிறது. யாருக்கும் பயப்படாத நான் ஜான் நாக்ஸுக்கு, அவருடைய முழங்காலுக்கு பயப்படுகிறேன். அவர் முழங்கால் ஒரு சக்தி இருக்கிறது. யார் சொன்னா தெரியுமா? ரத்த வரி பிடிச்ச மேரி சொன்னாங்க. ஜான் நாக்ஸ் அப்படிப்பட்ட முழங்கால நின்று தேசத்தின் மேல ஒரு பாரம் இருந்தபடினாலே அந்த ராணி இருந்த அந்த தேசத்தை கூட கர்த்தர் ராஜாவுக்கு சொந்தமாக மாற்றிவிட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்க, எத்தனை பெரிய காரியங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும். ஆமா, இந்த இந்திய தேசத்தினுடைய மகாத்மா என்று சொல்லுகிற ஒரு மனிதர் சொன்னார், நான் ஒருவேளை கிறிஸ்தவர்களை நான் எனக்கு என்ன செய்யாது பிடிக்காது, ஆனால் கிறிஸ்துவ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். என்ன தெரியுமா? இந்தியர்கள் அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு இயேசுவினிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் என்றைக்கோ இந்திய தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக, ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற நாடாக மாறி இருக்கும் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தார். அத்தனை பெரிய வல்லமை இந்த முழங்காலுக்கு இருக்கிறது. அல்லேலூயா! மொத்த பவரை ஆண்டவர் எங்க இறக்கி வச்சிருக்கா தெரியுமா? முழங்கால் வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தேசத்திற்காக ஜெபிங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வர போகிறார். ஆமா, புறப்படுங்க. ஒரு வாஞ்சையோடு ஒரு பாரத்தோடு புறப்படுங்க. இந்த பாரம் நமக்குள்ளே வந்தால் நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் வரும். ஆமா, தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வர வேண்டும். அடுத்ததாக நம்முடைய தேவைகளை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா! இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தன்னுடைய காரியத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை குறித்து நிசாரமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா இங்க சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்தை குறித்த ஒரு பாரம். என்ன பாரம்? இதை குறித்து ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும், பேச வேண்டும். இந்த பாரம் நமக்குள்ள எழும்ப வேண்டும். தேவைகளை குறித்த ஒரு பாரம். உபவாச கூட்டத்துக்கு ஜபிக்க வருகிற போது முதலாவது தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய தேவைகளை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இங்க யார்கிட்ட வாருங்க? என்னிடத்துல வாருங்கள். அவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்ம அந்த காரியத்தை நினைக்காம இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனுஷனை தேடி போயிட்டு இருக்கிறோம். மனுஷனிடத்துல போய் அழுறோம். பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா கிட்ட போய் அழுறோம். எதிர் வீட்டுல இருக்கிற அண்ணன்ட்ட போய் நம்ம சொல்றோம். நம்ம வேலை பார்க்கிறோம்ட்டு ஒவ்வொரு நாளும் புலம்புறோம். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அழுது கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே மகளே, உன் வருத்தத்தை உன் பாரத்தை நீ யார்கிட்ட சொல்லு. நீங்க என்னைக்கு அழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய கண்ணீர் யாரிடத்துல? கர்த்தருடைய பாதத்துல வடியட்டும். அல்லேலூயா! ஒரு சகோதரி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தன் கண்ணீரினாலே ஆண்டவருடைய பாதத்தை என்ன செய்தாங்களா? தொடைத்தார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. தன் கண்ணீரினாலே ஆண்டவருடைய பாதத்தை. அந்த சகோதரிக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இளைப்பாறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த குடும்பம் கர்த்தருக்கு மகிமையான காரியத்தை செய்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா! அப்படியானால் நம்முடைய தேவைகளை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே வருகிற போது நாம் தேட வேண்டியது யார்? ஆண்டவரை. ஆமென். இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன ஆசை தெரியுமா? யாராவது கையை வைக்க மாட்டாங்களா? யாராவது நம்மளுக்கு மேல கண்ணை வைக்க மாட்டாங்களா? ரொம்ப கண்ணை வச்சா கண்ணு பட்டுட்டுன்னு சொல்றோம். நம்மளை யாரும் பார்க்க மாட்டேங்களாங்களே. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? என் கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, என் கஷ்டத்தை யாரும் கேட்க மாட்டாங்களே. ஆமா, ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம யாராவது ஊர்ல இருந்து போன் பண்ணியிருப்பாங்க, அக்கா எப்படி இருக்கா? நம்ம பதில் என்ன தெரியுமா? உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், என்ன நீ கண்டுக்கவே கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன செய்யறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. யாருங்க நம்மளை காணணும்? நம்மளை காண்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா! இன்றைக்கு உறவுகள் இது நிமித்தம் முறிக்கப்படுகிறது.
தேவ நன்மைகள், தேவன் கொடுத்திருக்கிற அநேக உறவுகள் இன்றைக்கு முறிக்கப்படுகிற தேவையில்லாத காரியங்களுக்காக நீங்கள் உறவு கொள்ள வேண்டியது ஆண்டவரிடத்திலே. உங்கள் கண்ணீரை, உங்கள் பாரத்தை ஆண்டவரிடத்தில் வைங்க. சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தா நல்ல தைரியமா சொல்ல முடியும். எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து, ஒரு வேதனை வந்து, நிறைய உண்டுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஊழியம் தானே செய்யறாரு, இவனுக்கு ஒரு உபத்திரவம் வராதோ, ஒரு கஷ்டம் இல்லாம ஓடிட்டு. இல்ல, ஊழியம் செய்கிறவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஊழிய பாதை என்பது பயங்கரமான கடினமான ஒரு பாதை. எத்தனை அவமானங்கள், எத்தனை பொல்லாப்புகள், எத்தனை பேச்சுகள், எத்தனை காரியங்கள் தெரியுமா? என்றைக்கு ஊழியத்தில் அடியெடுத்து வைத்தோமோ அந்த நாட்களிலிருந்து எத்தனையோ வேதனைகளை கஷ்டப்படுத்தினது உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, நல்லது செய்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லது செய்கிறவங்களுக்கு ஒரு நாளும், ஆமா, அப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான். என்றைக்கெல்லாம் ஆண்டவருக்காக சில காரியங்கள் எல்லா நேரம், அநேக நேரங்கள், எவ்வளோ நாள் துக்கப்படுகிறது உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துறது. ஆண்டவரே, என் பாரத்தை எல்லாம் உன் பாதத்தில் வைக்கிறேன். ஆமா, அழகான ஒரு பாட்டை பாடுறது. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை தேடுவே, ஏசையா உம்மை அன்றி யாரை பாடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, ஏசையா உம்மை அன்றி யாரை பாடுவே. யாரை பாடுவே, யாரை தேடுவே, யாரை நாடுவே, எப்படி ஆனாலும் வச்சிடுங்க. அவர் பாதத்தில் போங்க. அவர் நம்முடைய எல்லா பாரத்தையும் குறைத்து போட்டு விடுவார். அல்லேலூயா. தேவையை குறித்த வாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 1:9-10 படிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அன்னாள் என்கிற சகோதரி எழுந்திருந்து எங்க போறாங்க? ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் இலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும். அல்லேலூயா. இங்கே ஒரு தேவை, அது குறித்த ஒரு பாரம் உண்டாகிறது. இவ்வளவு நாள் அன்னாளுடைய வேலை என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வருவாங்க, அங்க சுத்தி சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. ஒருவேளை அங்க சாரா அக்கா வந்திருப்பாங்க, ரெபேக்கா அக்கா வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்காதுங்க, அங்க வந்திருப்பாங்கன்னு விசுவாசிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அன்னாளே புழு பூச்சியதும் உண்டா? நம்ம ஊர்ல கேட்பாங்க தெரியுமா, கல்யாணம் ஆகி 3வது நாளே கேட்பாங்க சிலர். அதுதான் கொடுமையா இருக்கும். இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் போனால் இது சர்வசாதாரணமாக நடக்கும். கல்யாணம் ஆகி 2-3வது நாள் விருந்துக்கு போவாங்க. ஏதாவது விசேஷம் உண்டா தெரிஞ்சு கேட்பாங்களா, தெரியாமல் கேட்பாங்களான்னு தெரியல. அப்போ அந்த அன்னாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அன்னாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. பார்க்குறவங்களாம் கேட்காங்க, வயத்துக்குள்ளே ஏதாவது புழு பூச்சி இருக்குதாம்மா, ஏதாவது உண்டா இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது அன்னாள் பாரப்படுகிறார்கள். எல்லாத்தையும் சொல்றாங்க, இல்லக்கா இல்ல என்ன காரியங்கள் ஏன் அமேன் எல்கானிடத்துல போய் பேசுறாங்க. எப்பா ஒன்னும் நடக்கலையே, ஒன்னும் இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறேன்? அவன் சொன்ன, கவலைப்படாதம்மா, உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமானமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனால் அது அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கல. சுத்தி சுத்தி பேசி பார்த்தாங்க, இளைப்பாறுதல் கிடைக்கல. ஒரு நாள் சுறுசுறுப்பாக எழுந்து போனாங்க ஆலயத்துக்குள்ள. ஆண்டவரிடத்துல போய் சொல்றாங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார்னு சொல்ல அந்த வார்த்தைகளின்படி அன்னாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஒரே ஒரு நாள் அழுதாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி, என் காரியத்தை நீங்க நோக்கி பார்த்து எனக்கு ஒரு பிள்ளையை, ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது உமக்காக வளர்ப்பேன். தேவனுடைய சமூகத்தில் பாரத்தை என்னைக்கு அன்னாள் வைத்தாங்களோ, அந்த பாரம் என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தாங்களோ, வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அன்னாள் துக்கமுகமாக இருந்ததில்லை. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவேளை வருத்தத்தின் பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? இல்லை இழந்து போனோம், அல்லது எவ்வளோ பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், சில துன்பங்கள், மனுஷனிடத்தில் அழுது பிரயோஜனம் இல்லை, மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க என்னிடத்தில் வாருங்க. உங்கள் தேவைகளை குறித்த பாரம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிற போது அந்த பாரத்தை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அன்னாளுக்கு
அந்த நாட்களுக்கு பிறகு நீங்க 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியும் சரி, 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியும் சரி, நீங்க படிக்க படிக்க அங்க வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா! அது வரையிலும் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். ஏன் தெரியுமா? அந்நாள் தேவையை குறித்த பாரத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க. அந்த பாரத்தை ஆண்டவர் மாற்றி வருத்தப்பட்டு பாரம் சுமந்த அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்போ தேசத்தை குறித்த பாரம், தேவையை குறித்த ஒரு பாரம், நம்ம கூட்டங்களில் வரும்போது, உபவாசத்தில் வரும்போது ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், கடைசியாக தேவாலயத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் இயேசு கழுதையின் மேல ஏறி பவனியா வர்றாரு. பவனி முடிகிற நேரத்தில் எருசலேமுக்குள்ள வர்றாரு. எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தாராம். ஏன் கண்ணீர் வடித்தான்? தேவாலயம் கள்ளர் குகையிலே அகப்பட்டு கிடந்தது. சொல்லுகிறார், என்னுடைய ஜெபக்கூடாரம், ஆமென், நான் இருக்கிற இந்த ஜெபக்கூடாரம் கள்ளரும் கொள்ளைக்காரர் விற்கிறவர்களும் இருக்கிற இடமாக மாறி போய்விட்டது என்று சொல்லி எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாரம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு தேவாலயம், ஒரு கர்த்தருடைய ஆலயம் என்பது தேவ மகிமை இழந்து கிடக்கிறது என்று சொன்னால், அற்புதங்கள் நடக்கல, அங்கே பொல்லாத சம்பவங்கள் நடக்கிறது, வீண் வம்புகள், பொல்லாத காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாரம் என்ன தெரியுமா? அதை குறித்து விசனப்படாதபடி, அதனோடு நம்ம சேர்ந்து ஒத்து போகாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாரம், ஆண்டவரே இந்த தேவ ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும், இந்த ஆலயம் மீண்டும் ஜீவன் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம் நமக்குள்ளே வருகிற போது கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அல்லேலூயா! இந்த பாரம் தான் நெகேமியா என்கிற ஒரு மனிதனுக்குள்ளே வந்தது. படியுங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை படியுங்க. நெகேமியா 1:3-4 படியுங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியாய் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதை அவர்கள் சொன்ன உடனே, இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நெகேமியாவுக்குள்ளே ஒரு பாரம் வந்துவிட்டது. அவர் என்ன செய்தார்? அவன் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி பாருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! செய்தியை கேட்கிறார். என்ன தெரியுமா? அலங்கம் இடிந்து கிடக்கிறது, வாசல் கால்கள் எல்லாம் எரிந்து கிடக்கிறது. இதை கண்டவுடனே பாரம் வருகிறது. இந்த வேத பகுதியை நான் பார்க்கிற போது ஆவியானவர் விளக்கின காரியம் என்ன தெரியுமா? ஏனையா அலங்கம் இடிந்து கிடக்கிறதுக்கு இவ்வளவு பாரப்பட்டான். ஒரு தேசத்திலே அலங்கம் இடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த தேசத்திற்குள்ளே அந்நியர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள், பொல்லாதவர்கள் திருடர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள், பொல்லாத கொடிய மனிதர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள். எருசலேமை பொறுத்த மட்டிலே அங்கே உள்ளே எது முக்கியமான காரியம் தெரியுமா? தேவாலயம் என்பது முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா! அங்கே ஆமென் உள்ளே கடந்து செல்லுகிற எங்க போவோம் தெரியுமா? தேவாலயத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற பனிமூட்டுகளை, அங்க இருக்கிற பொருட்களை, அங்க இருக்கிற காரியங்களை சூறையாட ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்? அதை தன் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்து விடுவார்கள். அப்படியானால் தேவாலயம் கெட்டு போகும் என்கிற காரியத்தை மாற்றுவதற்காக நெகேமியாவுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. இந்த ஆலயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆலயம் தேவ மகிமை இழந்து போக விடாது கூடாது என்று சொன்னார். அதை பாதுகாக்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து நம்மிடத்தில் பேசுகிறார். இந்த ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! இந்த ஆலயம் கர்த்தருக்கு மகிமையான காரியம். இங்க திருடனுக்கும் இடமில்ல, கொள்ளக்காரனுக்கும் இடமில்ல, வஞ்சிக்கிறவனுக்கும் இடமில்ல, பொய் பேசுகிறவனுக்கு இடமில்ல, பொல்லாங்கனுக்கும் இடமில்ல. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆலயம் இது சூறையாடி போய்விடப்படாதபடிக்கு இடிந்து கிடக்கிற காரியங்கள் கட்டப்பட வேண்டும் என்று நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கணும். ஆமென். அன்பு என்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும், சமாதானம் என்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும், தேவ பிரசன்னம் என்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எங்க சபையில எங்க ஆலயத்துல என்னென்ன காரியங்கள் ஒருவேளை குறைவென்று படுகிறதோ அதை நான் அறிந்த உடனே நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஐயா, அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒருவேளை என் மூலமாய் அது பாழாய் போயிருந்தாலும் சரி, நான் அதற்கு தவறாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை கட்டப்பட வேண்டும். அல்லது இந்த இடத்துல, இந்த சுற்றிலும் இருக்கிற இடத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க, இது பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா! நெகேமியாவுக்கு பாரம் வந்தது போல
நமக்கு இந்த ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் வர வேண்டும். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஆலயத்திற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிலே ஒரு பெரிய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மணவாளன் வரும்போது மணவாட்டி சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். நான் ஒன்னே சொல்லுறேன், இந்த ஆலயம் நமக்கு இங்கே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஒரு இளைப்பாறுதலை தருவதற்கு ஒரு மகிமை நிறைந்த இடமா இருக்கிறது. நெகேமியா அதை அறிந்த பட்சத்திலே, ஆண்டவரே, எங்கள் தேவாலயம் கெட்டு போய்விடக்கூடாது, எங்கள் தேவாலயம் மீண்டும் இடிக்கப்பட்டு விடக்கூடாது, சூறையாடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆமென் அங்கே பெரிய ஒரு வேண்டுதலை கேட்டார். அதற்கு அவர் முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அங்கே 3, 4, 5, 6 வசனங்களை நீங்கள் படிக்கிற போது ஒரு காரியத்தை சொல்கிறார். என் பாவங்கள் காரணமாக இருக்கிறதோ, எங்கள் மூதாதையர் செய்த பாவங்கள் காரணமாக இருக்கிறதோ, எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்ட உடனே கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலின் செய்தியை கொடுத்தா. என்ன தெரியுமா? ராஜாவுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரனாய் நிற்கிற போது ராஜா பேசுகிறார், எப்பா, ஏன் உன் முகம் துக்க முகமாக இருக்கிறது? ஜெபம் பண்ணி, பாரத்தோடு ஜெபம் பண்ணி, அழுது கதறி ராஜா கிட்ட போய் நிற்கிறாரு. ராஜா கிட்ட ஒருவேளை என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோதான் துக்கமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு மேக்கப் போட்டுட்டு போயிடணும், இல்லைன்னா வேலை போயிடும். எப்படி போயிடணும்? வீட்டில் ராத்திரி போகுது அழுதுட்டு தூங்கு மூஞ்சியாக போய் நின்னீங்கன்னா உங்களை ரிசப்ஷனில் உட்கார வைக்க மாட்டாங்க, உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் நெகேமியா அந்த மூஞ்சோட போய் நின்று இருக்கிறாரு. அதை தான் ஆண்டவர் பார்த்து, அந்த ராஜா பார்த்து கேட்குறார், உன் முகம் துக்க முகமாக இருந்தது என்ன? அவன் காரியத்தை எல்லாவற்றையும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்பொழுதுதான் ராஜா சொல்கிறார், இதற்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் அவர் கொடுத்து அந்த நெகேமியாவை பார்த்து சொல்கிறார், அந்த அலங்கம் கட்டுவதற்கு என்னென்ன காரியங்கள் உதவியாக வேண்டுமோ அத்தனையும் தந்து நான் அனுப்புகிறேன். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்றால் உங்கள் தேவைகளை உங்களிடத்தில் கொடுத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற வல்லமைகள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த நெகேமியாவின் மூலமாக அன்றைக்கு அலங்கம் கட்டப்பட்டது. சன்பல்லாத்தும் தொபியாவும் ஒருவேளை அங்கே பிரச்சனை உண்டாக்கினாலும் கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற வரைக்கும் சத்துருக்களை முறியடித்தார். இந்த ஆலயத்தை கட்டக்கூடாதபடி, இந்த ஆலயத்தின் மகிமை எழும்பக்கூடாதபடி எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த இடம் பின்னாடி நமக்கு எடுக்கிற இடத்தை நம்ம வாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடம் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அதற்கு சீக்கிரத்தில் நீங்க இந்த உபவாச கூட்டத்தில் வாருங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வர்ற பாதையை பார்த்தீங்க, இப்போ ரொம்ப நெடுங்க கொடுக்கா போயிட்டு இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பின்னால் இருக்கிற இடம் வாங்கப்படணும். அங்கே இருக்கிற அந்த பாதை, ஆமேன், 13 அடி பாதையா, ஆமேன், 30 அடி பாதை திறக்கப்படணும். அது திறக்கப்படுகிற போது இந்த ஆலயம் நம்முடைய சந்ததிகளுக்காக இன்னும் கட்டி எழுப்பி ஓங்கி நிற்கிறதற்கு கர்த்தர் ஒரு கிருபை தர. இன்னைக்கு ஜெபம், அந்த பாரம் நமக்குள்ள வரட்டும். ஏதோ சத்தத்தை மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கிற உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, வந்து ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுங்கப்பா, என்னால் இயன்றதை எனக்கு கொடுக்க வைங்க, நான் கொடுக்கணும். கொடுத்து ஆமேன் இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. கூடிய சீக்கிரத்திலே பாஸ்டர் காலையில் சொன்னாங்க, 3 மாதத்திற்குள்ளாக 1 கோடி ரூபாயை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதற்காக பாரத்தோடு ஜெபிங்க. நெகேமியாவை போல பாரத்தோடு ஜெபம் பண்ணா ராஜாக்களை எழுப்பி தருவார். அல்லேலூயா. நம்ம உயர்த்துவதற்கு, கட்டி எழுப்புவதற்கு, அலங்கம் சுற்றி கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவன் ஒரு காரியத்தை எழுப்பி தரப்போகிறார் என்று சொன்னால் ஜெபம் மிகவும் அவசியம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. உங்களுடைய கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. தேவ மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். அப்படியே கைகளில் காணிக்கைகளை வைத்து முதலாவது அப்படியே காணிக்கைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆல்டர் கால் ஜெபத்தை நான் கடைசியாக முடிவு நேரத்தில் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அந்த நேரத்தில் கடந்து செல்ல இப்பொழுது உங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்படி காணிக்கைகளை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் பலத்தோடு இந்த பாடலை பாடுகிற நேரத்தில் கர்த்தருக்காக நாம் காணிக்கைகளை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டும். அப்படியே கொஞ்சம் காணிக்கைகளை கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு தந்த பலனுக்காக நன்றி, எனக்கு தந்த உழைப்புக்காக நன்றி. உழைக்க பலனை தந்தீர், உமக்காக கொடுக்க எனக்கு வாஞ்சையை தந்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆமையின் வருமானத்தின் ஒரு பகுதி உமக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். இது நிமித்தம் என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுது. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த காணிக்கைகளை கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிறேன். இது நிமித்தம் கர்த்தர் உங்களையும் ஈசாக்கினுடைய குடும்பத்தை 100 மடங்காய் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். நாம் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். பொழுதும் கூட நம்முடைய சபையினுடைய அறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் அமர்ந்து கேட்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறப்பு அறிவிப்புகள். 40 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் பற்றிய அறிவிப்பு. மார்ச் 21ஆம் தேதி வரை 40 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபம் மாமாங்க ஆலயத்தில் வைத்து காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். குறைந்தபட்சம் 3 நாட்களாவது தேவ சமூகத்தில் குடும்பமாய் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறோம். நேரடியாக நடைபெறும் இரவு ஜெபம் பற்றிய அறிவிப்பு. நேரடியாக நடைபெறும் இரவு ஜெபம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை YMCA சிறிய ஹாலில் வைத்து இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். அங்கத்தினர் அடையாள அட்டை பற்றிய அறிவிப்பு. கடந்த ஆண்டு நமது சபையின் மூலம் கொடுக்கப்பட்ட அங்கத்தினர் அடையாள அட்டை இனிமேல் பயன்படுத்த இயலாது. தற்போது நடைமுறையில் உள்ளதான புதிய டிஜிட்டல் ஐடி கார்டு
மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இதற்கு பணம் செலுத்தாதவர்கள் ரூபாய் 100 கொடுத்து உங்கள் பெயர், கைபேசி எண் மற்றும் தெளிவான முகவரியை IMCA சிறிய ஹாலிலும் மாமாங்கத்தின் வரவேற்பு பகுதியில் கொடுத்து பதிவு செய்யவும். 100 ரூபாய் கொடுத்து இதுவரை ஐடி கார்டு கிடைக்காதவர்கள் உங்கள் மண்டல ஊழியர்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறோம். ஞானஸ்தான ஆராதனை பற்றியதான அறிவிப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாமாங்க ஆலயத்தில் 9:30 மணி ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். பதிவு செய்தவர்கள் ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாய் வரும்படி கேட்கிறோம். இட விஸ்தரிப்பு திட்டம் பற்றியதான அறிவிப்பு. இட விஸ்தரிப்பு திட்டத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் வருகின்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பெருந்தொகையான 4 கோடி ரூபாயை சந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டவைகளும் வாக்கு பண்ணவர்களும் போதுமானவை இல்லை. ஆகவே இதுவரை வாக்கு பண்ணாதவர்களும் வாக்குறுதி அட்டை கேட்டு பெற்று நீங்கள் வாக்கு பண்ணும் தொகையை நிரப்பி கொடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்கிறோம். ஏற்கனவே வாக்கு பண்ணினவர் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். சபையின் மூலம் நடைபெறும் அனைத்து ஆன்லைன் மற்றும் நேரடி அனைத்து ஜெபங்கள், அனைத்து நிகழ்ச்சிகளும் சபையார் பங்கேற்கும்படி அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்தரிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சீக்கிரமாக நம்ம இந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் கடந்து செல்வதற்கு முன்பு ஆண்டவருடைய வார்த்தைகள் என் உள்ளத்திலே வந்தபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்கிறவங்க நல்ல ஸ்தோத்தரிங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கேட்ட வார்த்தைகளுக்காக வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். வாய்களை திறந்து பேசுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். சொல்லுங்க, நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஆமென், கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவன், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அப்படியே ஆண்டவரே நாம மகிமைப்படும்படி ஒரு ஆமென். என் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேல், என் பாரத்தை லகுவாக்கி இளைப்பாறுதலை தருவார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென். ஆண்டவரே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, சொல்லுங்க. தேசத்தை குறித்த ஒரு பாரம் எனக்குள்ளே வரட்டும், தேசத்தை குறித்த ஒரு பாரம். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி கேளுங்க, இந்த கைகளை சுத்தி கேளுங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்றவங்க நல்லா இப்பமே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம், இந்த தேசத்தின் ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த தேசத்தின் அமைச்சர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த தேசத்தில் இருக்கிற அந்தகார சக்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும், இந்திய தேசம் ரட்சிக்கப்படட்டும், இந்தியா ரட்சகரை அறியட்டும், இந்திய தேசம் ஆமென் உமக்கு சொந்தமாக மாறட்டும். ஆண்டவரே ஆமென், சுவிசேஷம் பரவட்டும், சுவிசேஷம் சொல்ல இருக்கிற தடைகள் மாறட்டும். இயேசு இயேசு இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும், பரலோகத்தின் சொந்தங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் அமைதலான ஜீவனம் பண்ணுவதற்கு இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதாக. நம்மை குறித்த பாரம்
நம் தேவைகளை குறித்த ஒரு பாரம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வியாதியஸ்தர்கள் வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தேவைகள் இருக்கிறவர்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம், உங்க வியாதி எந்த இடத்துல இருக்கிறதோ அங்க உங்க கைகளை வைத்துக்கொள்ள, இல்ல உங்க இருதயத்துல கையை வச்சுக்கொள்ளுங்க, இல்ல உங்க தலையில கையை வச்சு ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி மறையட்டும் என்று சொல்லுங்க. கட்டி வியாதிகள் மறையட்டும், நரம்பு பிரச்சனைகள் மாறட்டும், இருதய பிரச்சனைகள் மாறட்டும், தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும், தலை வேதனைகள் மாறட்டும், கண் பார்வைகள் சரியாகட்டும், குடல் பிரச்சனைகள் மாறட்டும். ஆமென். உடலில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. ஹalleluya. ஜாயிண்ட் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, என் பலகீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். குடும்பங்கள்ல யாராவது பிரச்சனைகளோடு இருந்தால் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அன்னாளின் தேவையை சந்தித்து இளைப்பாறுதலை கொடுத்தவர் உங்கள் பலவீன கட்டுகளில் இருந்து இளைப்பாறுதல். வேலைக்காக ஜெபம் பண்ணவங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தாருங்கப்பா. வருமானங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே, எங்கள் ஆலயம் உம்மாலே இன்னும் அநேக காரியங்களை கட்டப்படட்டும். சில அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறதை போல எனக்கு தெரிந்தால் அவைகளை குறித்து நான் பாரப்படுறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம். இந்த ஆலயம் கர்த்தர் வருகிற வரைக்கும் மகிமையா எண்ணப்பட வேண்டும். அதற்கு பிறகு மகிமையா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 2 வார்த்தையும் சொல்லுங்க. உங்க வருகை வரைக்கும் எங்க சபை மகிமையா எண்ணப்படணும் ஆண்டவரே. கடைசியில உங்க வருகையின் போது அது மகிமையா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹalleluya. அதற்கு முன்பு எந்த பிசாசும் எந்த பொல்லாத சத்துரும் அலங்கத்தை ஆமென் இடிய பண்ணி அலங்கத்துக்குள்ள வந்து எங்க ஆலயத்தை கெடுத்து போற்றக்கூடாது. எந்த பொல்லாத சத்துருவின் எண்ணங்கள் எங்க சபைக்குள்ள வரக்கூடாது. எந்த பிசாசனுடைய உபத்திரவங்கள், பொறாமை எண்ணங்கள், பொல்லாத பழி சுபாவங்கள், விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், சத்துனுடைய சூது வாதுகள், மந்திர காரியங்கள், ஆமென் சூனிய காரியங்கள், சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார திட்டங்கள் எல்லாம் அதமாகட்டும், அதமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சுற்றிலும் இருக்கிற இடத்தை வாங்குவதற்கு எங்களுக்கு கிருபையை தாருங்கப்பா. எங்க அலங்கம் கட்டப்பட வேண்டும். இதுல ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு வருகிற என்ட்ரன்ஸ்ல ஆண்டவரே பாதையில பிரச்சனை இருக்குது. அந்த பாதைகள் ஆண்டவரை குறுகியலான சில காரியம் இருக்குது. அதை நாங்க விரிவாய் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த பின் பகுதியில நாங்கள் இன்னும் இந்த அலங்கம் சுத்தியிலும் அழகாக கட்டப்படுவதற்கு ஆண்டவரே நெகேமியாவை போல பாரப்படுறேன்னு சொல்றவங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். இந்த இடத்திலிருந்து சமாதானத்தோடு போகிறோம். நல்ல ஆண்டவரை அப்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழு ஊழியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. மீண்டும் மீண்டும் உமக்கு மாத்திரம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமை மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்களை தொடர்ந்து கனப்படுத்தும் ஆண்டவரே. உங்க வல்லமையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. சமாதானமாய் கடந்து போங்க. சந்தோஷமாய் மீண்டும் வாருங்க. நாளை தினம் உபவாச கூட்டத்திற்கு 10 மணிக்கு வாருங்க. கர்த்தர் ஜெபத்தை ஆசீர்வதித்து ஜெயத்தை கொடுப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.